கரூர் சம்பவம் தமிழ்நாட்டு அரசியல்ல மிகப்பெரிய கருப்பு பக்கம் அப்படின்னு சொல்லலாம். மீண்டும் ஒரு கரூர் சம்பவம் நடைபெறாமல் இருப்பதற்கு விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் இன்று 2 இடங்கள்ல ரத்து செய்யப்பட்டது அப்படிங்கிற தகவல் எல்லோருக்கும் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. பட் லைவா பார்க்கும்போது எஸ் சம்திங் ஃபிஷி அப்படிங்கிறத நம்மளால உணர முடிகிறது. கூட்டம் பெரும் கூட்டமா இருக்கு. நல்லபடியா விஜய் அவர்களுக்காக பேசுறேன்னு மட்டும் மறுபடியும் சொல்லிட்டு வந்துடாதீங்க. லைவா பார்க்கக்கூடிய இல்லாட்டி அந்த இடத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் யார் வேணாலும் அரசியல் கட்சி தொடங்கலாம். அப்படி தொடங்கின அரசியல் கட்சிக்காக யார் வேணாலும் வேட்பாளர் நிப்பாட்டலாம், வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்யலாம். ஆனால் பிரச்சாரம் செய்வதற்கான பாதுகாப்பை யார் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இங்க இருக்கக்கூடிய காவல்துறையும் தேர்தல் அந்த கமிஷன் தான் கொடுக்கணும். இங்க இருக்கக்கூடிய காவல்துறை அந்த ஒரு கூட்டம் எப்படி வரும், இதுக்கு தான் நமக்கு உளவுத்துறை எல்லாம் இருக்கு. அப்ப இதெல்லாம் கண்டுபிடிச்சு அந்த கூட்டத்துக்கான அந்த கட்டுப்பாட்டுக்கு தேவையான பாதுகாப்பை வழங்க வேண்டும். கொளத்தூர்ல இன்னைக்கு விஜய் அவர்களுடைய கூட்டத்துக்கு அந்த பிரச்சாரத்துக்கு வந்த நபர்கள் ஒருத்தவங்க பேசுற அந்த செய்தி மட்டும் ஜஸ்ட் ஒரே ஒரு நிமிஷம் பாருங்க. மக்கள் சாவத்துக்கு வழிகாட்டியே நேம் ஆட்சி தான். புரிஞ்சுங்களா? இப்போ தேவையில்லாத பஸ்ங்க எம்டி பஸ் எல்லாம் விட்டுட்டே இருக்காங்க, குப்பை வண்டிகளை விட்டுட்டு இருக்காங்க. நிறைய இஷ்யூஸ் பத்தி நம்ம பேசி ஆகணும். பட் கண்டினியூஸா பஸ் வந்துட்டே இருந்துச்சு. எங்க எவ்வளவு பஸ் வந்துச்சு தெரியல. அதனால இவங்க காலையில போனா பஸ் வராது. இன்னைக்கு எவ்வளவு பஸ் ஏமாத்தல அவர் அரோடா பண்ணிப்பாங்க. 2 மணி நேரமா 3 மணி நேரமா நிக்கிறேன் அப்படின்னு சொல்ற